ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடேரியன் ஆம்லெட். கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சாச்சு. ஒரு மிளகா பொடி பொடியாக நறுக்கி வச்சாச்சு. 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கடலை மாவை மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கலக்கிக்கலாம். உப்பு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பெப்பர் சேர்த்தியாச்சு, சீரகமும் போட்டாச்சு. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், வெங்காயம் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை நீங்கள் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா குறைச்சிக்கலாம். வெங்காயம் பொடி பொடியாக இருக்கணும், இல்லைன்னா வேகாது, பிஞ்சு வந்துடும். பொடி பொடியாக இருந்தால் சீக்கிரமாக வந்துடும், அந்த ஆம்லெட்டும் பிஞ்சு வராது. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் அப்படியே அந்த எக் பீட்டரில் வச்சு நல்லா அடித்து விட்டுக்கலாம். கலந்து அது இட்லி மாவு பதத்தில் வரணும், கட்டி இல்லாமல் கலக்கணும். இப்படி கலக்கும் போதே உப்பு சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிடும். இந்த ஆனியன்ஸ், இந்த க்ரீன் சில்லியோட டேஸ்டெல்லாம் உள்ளே இறங்கிடும். பாருங்கள், இப்போ இட்லி மாவு பதத்தில் இருக்குது. இப்போ தோசைக்கல் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா அந்த எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை கெட்டியாக ஊத்தப்பமாட்ட விடணும். தோசை மாதிரி வச்சு நிறையா அப்படியே தேய்க்கக்கூடாது. ரொம்ப தேய்ச்சிட்டிங்கன்னா வராது, அதனால் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக எண்ணெய் விட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 இல்லை பாருங்கள், 3 நிமிஷத்தில் நல்லா அது வெந்து வந்துருச்சு. இப்போது அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு அந்த பக்கமும் நல்லா குக் ஆகட்டும். சிம்மில் வச்சிட்டிங்கன்னா கருகாமல் இருக்கும். லைட்டாக இப்படி அமுத்தி கூட விடலாம். ஏன்னா நம்ம கெட்டியாக ஊற்றிருக்கோம், ரொம்ப அமுத்தக்கூடாது. பாருங்கள், அருமையாக நம்மளோட வெஜ் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஸோ